ஹாய்! எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் எனக்குமே. காலையில எந்திச்சு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். பசங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள எழுப்பி, குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டா, ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே குளிச்சு ரெடி ஆயிட்டேன். இந்த டியூப் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியும். சிங் டியூப் தான். நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். எனக்கு இது வச்சா தான் பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். அதனால நான் இதே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, வயித்து வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் சேர்ந்து கலந்த மாதிரி இருக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மாரி ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட். ஊட்டியில இருக்கிற மாரியே இருக்கு. எந்திரிக்கவே மனசு இல்ல. சரி எந்திச்சு தானே ஆகணும். நம்ம வேலைய பார்க்கறதுக்கு வெத்தல கொடி பார்த்தீங்கன்னா, நல்லா படஞ்சு வந்திருக்குது. சில பேர் கேட்பீங்க, பீரியட்ஸ் ஆயிட்டு வெத்தல செடிக்கிட்ட எல்லாம் போவீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் கடவுளுடைய செயல் மட்டும்தான். அவன் இல்லைன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால பாசிட்டிவா திங்க் பண்ணி பாசிட்டிவா போலாம். சில வீட்ல இன்னுமே ஆகட்டும், நம்ம பீரியட்ஸ் ஆனா அவங்க மூலையில உட்கார வைக்கிறது, தனியா தட்டு குடுக்கறது, சொம்பு குடுக்கறது இதெல்லாம் ஹேபிட்ஸ் இருக்கு. நான் வீட்ல ஒண்டியா தான் இருக்கேன். நான் சைடுல உட்காந்துட்டா எனக்கு யார் சோறு போடுறா? இதெல்லாம் திங்க் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் பொழங்குவேன். 5 நாளைக்கு ஆயிட்ட பிறகு வீடு எல்லாமே டீப் கிளீன் பண்ணிட்டா முடிஞ்சிடுது. இது கிராமத்து சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே இந்த ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்றாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அங்க செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா இந்த பெங்களூர் சிட்டி, இந்த சென்னை சிட்டில எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடா எதனா குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எல்லா ட்ரை ஃப்ரூட் மிக்ஸும் அரைச்சி வச்சிருந்தாங்க. அதை ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சேன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். என் பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது, ஆனால் அவங்க சுத்தமாக குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால நானே மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் என்னுடைய நாட்கள் ஓடிட்டுருக்கு.